ஓகேங்களா? இந்த செஷன் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து அனாலிசிஸ் டேஷ்போர்ட் எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோங்க. இது பாருங்க ஆப்ஷன் ஸ்டார் டாட் ஐஎன் பேர் ட்ரேடிங். ஓகேங்க சார். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டார் லாகின் பண்ணிக்கணுங்க சார். ஆப்ஷன் ஸ்டார் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ் நமக்கு அப்பியர் ஆகும் இல்லைங்களா சார்? இல்லைன்னா வந்து ஸ்ட்ரைட்டே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் போய்க்கும். அங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப பேர் ட்ரேடிங்குள்ள வந்துருங்க. சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பேங்கிங், அடுத்து ஐடி செக்டார்ஸ் இருக்கும், அடுத்து ஃபார்மா, ஆட்டோமொபைல், அடுத்து மெட்டல்ஸ், எஃப்எம்ஜி, அடுத்து எனர்ஜி, அடுத்து டெலிகாம். சரிங்களா சார்? இதுல என்ன செக்டார் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணா போதும். சரிங்களா? இப்ப டிஃபால்ட்டா பேங்கிங் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். பேங்கிங் செலக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அனலைஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஒரே செக்டார்ல இருக்கக்கூடிய 2 ஷேர்ஸ நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ நம்ம ட்ரேட் பண்ண போறோம். சரிங்களா? ஏன்னா எல்லா நேரமும், எல்லா சமயம் அந்த ஸ்டாக்ஸ் ஒரே மாரி ட்ரேட் ஆகாது. சரிங்களா? அதுல சில வேரியேஷன் வருது பாத்தீங்களா? அந்த வேரியேஷன் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இதோட கோரிலேஷன் பேட்டர்ன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்க பாத்தீங்களா? இது ஃபர்ஸ்ட் குடுத்திருக்கோம் பாத்தீங்களா? இதுக்கு பேர் கோரிலேஷன். அப்படின்னா இந்த 2 சிம்பிள் எடுத்திருக்கோம் பாத்தீங்களா? இப்ப அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது? ஒரே மாரி மூவ்மெண்ட் ஆகுதா? இல்ல வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுதா? சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஸ்ட்ராங் பாசிட்டிவ்ல இருக்கு. அப்படின்னு என்ன ஐசிஐசி அண்ட் ஹெச்டிஎஃப்சி நம்ம சேம் டு சேம் வந்து நம்ம மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கறத நம்ம இதுல சொல்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் Z ஸ்கோர். சரிங்களா? 98.1% இருக்கு. அடுத்து வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை அப்படின்னு நம்ம இதுல கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃபால்ட் குவாண்ட் மாடல்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணது. அப்படிங்களா நம்ம வந்து எதுவுமே போய் அனலைஸ் பண்ண வேண்டியதில்லை. இதுவா ரிசல்ட் நமக்கு வந்துடும். சரிங்களா? இந்த ரிசல்ட்டை ஸ்டடி பண்ணி நம்ம பொசிஷன் எடுக்க போறோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது கோரிலேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாத்துறோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன ட்ரேடிங் சிக்னல் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க இப்ப ட்ரேடிங் சிக்னல் இருக்கு பாத்தீங்களா? இதுவும் அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு ட்ரேடிங் ரிசல்ட் கொடுக்குது. என்ன கொடுக்குதுங்க? ஷார்ட் எக்ஸ்பென்சிவ், லாங் சீப். சரிங்களா? அப்படி என்ன அர்த்தம்னா இந்த 2ல எது எக்ஸ்பென்சிவான ஷேர்ஸ் இது இல்லைங்க? நம்ம ஐசிஐசி வந்து 1444ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. HDFC வந்து 1951ல ட்ரேட் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் எக்ஸ்பென்சிவ்னாங்க இந்த 2ல வந்து எது எக்ஸ்பென்சிவான ஷேர்னு பாத்தீங்கன்னா HDFC பேங்க். அப்ப HDFC பேங்க நம்ம வந்து செல் பண்ணணும். சரிங்களா? ஐசிஐசிஐ பேங்க நம்ம பை பண்றோம். ஓகேங்களா? இது வரைக்கும் சொன்னது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? சார் செல்லுனா பிஇ வாங்கணுமா இல்ல லைக் செல்ல பண்ணணுமா? ஓகே பாருங்க. இது எப்படி நம்ம பேர் ட்ரேடிங் பண்றதுன்னா சார், நம்ம டைரக்ட்டா நம்ம ஸ்டாக்க வந்து பை பண்ணி இன்னொரு ஷேர நம்ம செல் பண்ண முடியாது. அதாவது நம்ம வந்து ஃபியூச்சர்ல நம்ம ட்ரேட் பண்ணலாம். நமக்கு ஃபியூச்சர் ட்ரேட் பண்றதுக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் இருக்கு. அடுத்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? நம்ம ஷார்ட், எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா இந்த 2 ரேட்ல அதிகமா இருக்க ரேட் எதுங்க? நமக்கு HDFC பேங்க். அப்ப என்ன பண்றோங்க? HDFC பேங்கோட ஃபியூச்சர நம்ம செல் பண்றோம். சரிங்களா? ஐசிஐசிஐ பேங்கோட ஃபியூச்சர நம்ம பை பண்றோங்க. ஓகேங்களா சார்? இல்ல வேற எப்படி பண்ணலாங்க? HDFC பேங்கோட புட் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாங்க. ஐசிஐசிஐ பேங்கோட கால் ஆப்ஷன் பை பண்ணிக்கிறோம். ஓகே பாருங்க. இது வந்து ஆப்ஷன் செயின். என்ன பண்ணிக்கலாம், இங்க போயிட்டு நீங்க வந்து செலக்ட் சிம்பல்ல HDFCன்னு குடுத்தீங்கன்னா என்ன ஆகுங்க? HDFC பேங்க் அப்பியர் ஆகும். ஓகேங்களா சார்? இங்க பாருங்க HDFC பேங்க். இதுல என்ன பண்ண போறோம்னா நியர் பை இதுல இருக்கக்கூடிய நியர் பை. இப்ப நான் HDFC பேங்கோட ரேட் என்ன ரேட் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க சார்? 1950. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? நமக்கு 1950 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கக்கூடிய அந்த புட் ஆப்ஷன பை பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்க இங்க இருக்கு பாருங்க. அப்ப 1950 எங்க இருக்குங்க சார்? இங்க இருக்கு. ஆக்சுவலா 1960 இருக்கு அப்படின்னா, இது ரூ. 20 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்? HDFC பேங்கோட புட் ஆப்ஷன் பை பண்ணிடுறோம். சரிங்களா? அடுத்து ஐசிஐசிஐ பேங்கோட நம்ம கால் ஆப்ஷன் பை பண்றோம். சரிங்களா? இதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் கொடுத்தீங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் செயின் வரும். இந்த பாருங்க ஆப்ஷன் வந்திருக்கு பாத்தீங்களா? இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் என்னதுங்க? நமக்கு வந்து 1460 இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம கால் ஆப்ஷன் பை பண்றோம். சரிங்களா? இது அல்டிமேட் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் வந்து ₹1000 ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நம்ம ₹1000ல பை பண்ணி மேல ஏறுறப்போ நம்ம செல் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ₹1000 இருக்கு அப்படின்னா 1100ல செல் பண்ணா நமக்கு ப்ராஃபிட். அந்த ₹100 நம்ம எடுக்கிறோம். கரெக்ட்டுங்களா? இதுல என்ன பண்ண போறோம்னாங்க, அந்த 1000 அப்படிங்கிறது லோ பிரைஸ். அடுத்து 1100ங்கிறது ஹை பிரைஸ். கரெக்ட்டுங்களா? இதே கான்செப்ட் தான் பேட்டர்ன்ல யூஸ் பண்ண போறோம். இந்த 2 ஷேர்ல எது லோவா இருக்கோ அத பை பண்றோம். எது ஹைவா இருக்கோ அத செல் பண்றோம். அண்டர்ஸ்டாண்டுச்சுங்களா? புரியுது சார், புரியுது சார். எஸ் சார். அதாவது நம்ம வந்து நார்மலா பண்ணக்கூடிய ட்ரேடிங் தான் இதுலயும் பண்றோங்க சார். ₹1000 வாங்கி 1500 செல் பண்றோம்னு வச்சுக்கங்களேன். இதுல நமக்கு இதுல ₹100 ப்ராஃபிட் கிடைக்குது பாத்தீங்களா? நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதே கான்செப்ட்ட பேட்டரி யூஸ் பண்ண போறோம். அதுல வந்து லோவா இருக்கக்கூடிய ஷேர பை பண்றோம். ஹையா இருக்கிற ஷேர செல் பண்றோம். சரிங்களா? இதுல இருக்கிற டிஃபரன்ஸ ப்ராஃபிட் எடுத்துக்கிறோம்.
ஓகேங்களா சார்? இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் மேக்ஸ் ஸ்ப்ரெட் இருக்கு பாருங்க. இதை யூஸ் பண்ணி நமக்கு இதில மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப ஹிஸ்டாரிக்கல் மேக்ஸ் ஸ்ப்ரெட் என்ன குடுத்துருக்கோம் சார்? இதுல 539 இருக்கு. கரெக்ட்டுங்களா? இதே வந்து மினிமம் ஸ்ப்ரெட் வந்து 478 இருக்கு. சரிங்களா? இப்ப இருக்கிற ஸ்ப்ரெட் என்னன்னா 533 இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுல எவ்வளோ ரூபீஸ் ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சார்? ஹிஸ்டாரிக்கல் மேக்ஸ் வந்து 539, அடுத்து லோ வந்து 478. என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, அந்த லோவோட இத மைனஸ் பண்ணி பாருங்க. 33 இருக்குங்களா சார்? 533, 478 போட்டா 55 பாயிண்ட் வந்து ஸ்ப்ரெட் டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இன்டூ 550ன்னு போட்டோம்னா, ஒரு செட்டுக்கு ரூ. 30,000 ப்ராஃபிட் வர சான்சஸ் இருக்கு. ஓகே சார். ஓகேங்களா? அது வந்து இந்த எக்ஸ்பைரி வரைக்கும். அதாவது இப்ப 9த் இருக்கு. அப்ப இந்த மாச கடைசி வரைக்கும் எவ்வளவு வருங்க சார் இதுல? மேக்ஸிமம் ₹30,000 வரலாம்னு ப்ரொஜெக்ட் பண்றோம். இது வந்து ஒரு செட் ஆஃப் பேர். ஒரு செட் ஆஃப் பேர் ட்ரேட் பண்றதுக்கு ₹2,00,000 வருங்க. இப்ப 2,00,000க்கு 30,000ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் வருதுங்க சார்? மோர் தென் 10% வருது. ஆமா சார். ஓகேங்களா? நான் சொல்ற கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குங்க. அதான் என்ன பண்றோம்னாங்க, நம்ம அந்த பேசிக்கா ஸ்டாக்க ட்ரேட் பண்ண மாரி தான். நம்ம 1000ல பை பண்ணி 1100க்கு நம்ம செல் பண்றது. என்ன பண்றோம்? அதோட ஃபுல் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பதிலா என்னன்னா, கொஞ்சம் மாத்தி யோசனை பண்றோம். என்ன யோசனை பண்றோங்க? ஒரே செக்டார்ல இருக்கக்கூடிய வகையான நம்ம ஷேர்ஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அத பை பண்றோம். எது எக்ஸ்பென்சிவா இருக்கோ அத செல் பண்றோம். சரிங்களா? அதுக்கு இந்த டேஷ்போர்ட் யூஸ் பண்ணிக்கிறோங்க. அதுக்கு நம்ம என்னன்னா, இந்த மாரி கோரிலேஷன் பார்த்துக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோங்க? அடுத்து ட்ரேடிங் சிக்னல். இதுல வந்து நீங்க எது பார்க்குறீங்களோ இல்லையோ, ஜஸ்ட் நீங்க இந்த ட்ரேடிங் சிக்னல் மட்டும் அப்சர்வ் பண்ணா போதும். ஓகே. இந்த ட்ரேடிங் சிக்னல்ல என்ன குடுத்திருக்கோம் பாருங்க. வெரி ஸ்ட்ராங். அடுத்து 98%. அதாவது இதுக்கு சான்சஸ் நம்ம 98% சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அதாவது இந்த கோரிலேஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சார், இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி 2 ஷேர் இருக்கு அப்படின்னாங்க. நமக்கு இந்த ஸ்ப்ரெட் பாருங்க. இப்ப வந்து ரூ. 539 இருந்தது. இதே காலத்துல தான் 478ம் வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த ரூ. 50 வேரியேஷன்ல இப்ப திரும்ப என்ன இருக்குன்னா 478 போயிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா ஷேருமே என்ன ஒரு வேவ் மாரி டிராவல் ஆகும். ஹை போகும், அடுத்து லோ வரும், ஹை போகும், லோ வரும். கரெக்ட்டுங்களா? அதே மாரி இந்த கோரிலேஷனும் ஹை போகும், லோ வந்துட்டு இருக்கும். திரும்ப ஹை போகும், லோ வரும். இது ஏற்கனவே பேர் ட்ரேடிங் பண்ணியிருக்கீங்களா? யாரெல்லாம் பேர் ட்ரேடிங் பண்ணியிருக்கீங்க? இல்ல சார். இதுவரையும் பண்ணது இல்ல சார். சரி, சரிங்க சார். அப்ப இப்போதைக்கு நான் குடுத்த அந்த கைட்லைன்ஸ் நீங்க எடுத்துக்கலாங்க சார் இது. ஏன்னா போக போக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான மாடல் ஆக்சுவலா. இது பூரா வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து அவங்களோட சைட்ல குவான்ட் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் பண்றாங்க. அடுத்து இத வந்து என்ன பண்றாங்க? அவங்கள பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் இருக்கிறனால எவ்வளோ லாட் வேணா டிப்ளாய் பண்ண முடியும். சரிங்களா? அவங்களுக்கு சின்ன வேரியேஷன்ல அந்த ப்ராஃபிட் பண்ணிருவாங்க. இப்ப நீங்க காலையில சொன்னேன் இல்லைங்களா சார்? அந்த ஆரோட டாக்டர் ரெட்டி சொன்னேன் இல்லைங்களா? அதுல உங்களுக்கு ₹10 வேரியேஷன் வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப ₹10 வேரியேஷன் எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கும் சார்? ₹6,000லேருந்து ₹7,000 ப்ராஃபிட் வந்திருக்குங்க. இது வந்து டே வைஸாவும் பண்ணலாம். இல்ல ஒரு ஸ்விங் மாரி பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் இல்லையா சார்? ஆமா. இது வந்து நம்ம இப்ப இது காட்டுது என்ட்ரி பண்ணிடுறோங்க. எப்ப ப்ராஃபிட் வருதோ எக்ஸிட் பண்ணிடுறோம். அவ்வளவுதான் விஷயங்க. சரிங்க சார். புரியுதுங்களா? இதுல நம்ம வந்து ரிஸ்க் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா 2மே ஒரே மாரி தான் மூவ்மெண்ட் ஆகுது இல்லைங்களா? ஆனா என்ன அந்த மூவ்மெண்ட் ஒண்ணு ஸ்பீடா இருக்கும், ஒண்ணு ஸ்லோவா இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்லோவாவும் ஸ்பீடா மூவ்மெண்ட் ஆகுது பாருங்க. அந்த வேரியேஷன்ல ப்ராஃபிட் பண்றோங்க. புரியுதுங்களா சார்? அதுக்கு இந்த சாஃப்ட்வேர் இத நம்ம குடுத்திருக்கோம் சார். இதுல வந்து ஒரு செக்டார் அனலைஸ் பண்ணலாம். அது சிலதெல்லாம் பாருங்க கோரிலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க பாத்தீங்களா? அது எஸ்பிஎன், பேங்க் ஆஃப் பரோடா. இது ஷார்ட், எக்ஸ்பென்சிவ், லாங் சொல்லுது. ஆனா என்ன சொல்லுது? கோரிலேஷன் கம்மியா இருக்குன்னு சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாங்க? HDFC, ICICI பண்றத விட நம்ம SBI பேங்க் பண்றது வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கம்மியா இருக்குன்னு சொல்லுது. அப்ப என்ன பண்ணலாங்க? ICICIயும் அடுத்து HDFCயும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா சார்? அதாவது எதுல நமக்கு வந்து கோரிலேஷன் ஃபேக்டர் அதிகமா இருக்குதோ, அதுல இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். புரிஞ்சுங்களா? எஸ் சார். புரியுது சார். இதே மாரி நெறைய செக்டார்ஸ் நம்ம குடுத்திருக்கோங்க. இந்த செக்டார் நீங்க ஜஸ்ட் ஒண்ணொண்ணா நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கான இப்ப இருக்க ஒரு ரிசல்ட் வரும். இது ஈவினிங் சேஞ்ச் ஓவர் ஆகலாம். ஏன் சேஞ்ச் ஓவர் ஆகலாம்னா, அதுல வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். சரிங்களா? அதனால அதுக்கேத்த மாரி அந்த ரிசல்ட்ஸ் நமக்கு சேஞ்ச் ஓவர் ஆகும். சார் வணக்கம். ஹலோ. வணக்கம் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நாங்க ஆப்ஷன் ஸ்டார் வாங்கும்போது இந்த மாதிரிலாம் நீங்க குடுப்பீங்கன்னு சொல்லல. பட் இருந்தாலும் நாங்க ஏற்கனவே பே பண்ணிட்டோம். பட் அந்த அமௌண்ட்டுக்கு மட்டுமே இல்லாம நீங்க அடிஷனல் இதை கொடுத்துட்டு இருக்கிறது நாங்க ரொம்ப வெல்கம் பண்றோம் அண்ட் தேங்க் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்க சார். நன்றிங்க. சார் இப்போ எனக்கு இன்னொரு டவுட் சார் இதுல. இப்போ நம்ம வந்து இதுல பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஐசிஐசிஐ வந்து நம்ம கால் பண்றோம், HDFC வந்து செல் பண்றோம் இல்லைங்களா? ஆமா, கரெக்ட்டுங்க சார். இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதுல ஸ்ட்ரென்த்தும் அதை மென்ஷன் பண்ணிருக்கு. ஆமா. இப்ப நம்ம கிட்ட ஃபண்ட் கம்மியா இருக்கும் பட்சத்துல இப்ப நம்ம ஐசிஐசிஐ மட்டும் கால் அந்த மாதிரி இண்டிவிஜுவலா கூட எடுக்கதா வாய்ப்பு இருக்கு. பண்ணலாமா சார் செல்ஃப் அனலைஸ்ல அந்த மாதிரி? பண்ணலாம் சார். அதாவது வந்து ஓகே சார். அது இது எப்படி கோரிலேஷன் ஒர்க் ஆகுதுன்னா அப்படிங்க சார். இப்ப வந்து HDFC வந்து என்ன சொல்லுது பாருங்க. இந்த இடத்துல ஷார்ட், எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா இந்த 2ல இருக்கிற ரேட் எது ஹையரா இருக்கோ அதை என்ன பண்றாங்க? செல் பண்றோம்.
அடுத்து வந்து அதோட கம்மியா இருக்கிற வேல்யூ நம்ம வந்து பை பண்றோம். கரெக்ட்டுங்களா சார்? இப்ப ரெண்டுமே வந்து இதோட கோரிலேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கறனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே ஏறலாம். கரெக்ட்டுங்களா சார்? இல்ல ரெண்டுமே இறங்கலாம். புரிஞ்சுதுங்களா சார்? அது ஒரே சமயம் ஏன்னா வந்து 2 ஒரே செக்டார்ல இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, HDFC, ICICI ஒரே மாரி 1% 2% ஏறலாம். இல்ல ரெண்டுமே இறங்கலாம்னு கோரிலேஷன் சொல்லுது. கரெக்ட்டுங்களா? ஆனா நம்ம இருக்கக்கூடிய இந்த ப்ராபபிலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னாங்க, ரெண்டுமே ஏறும். ஆனா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ICICI ஸ்ட்ராங்கா ஏறும். HDFC அந்த அளவுக்கு ஏறாதுன்னு சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள்ல வந்து HDFC பேங்க் 1% ஏறுச்சுன்னா, ICICI பேங்க் 3% ஏறுங்க. புரிஞ்சுங்களா சார்? அப்ப அந்த டிஃபரன்ஸ்ல நம்ம ப்ராஃபிட் பண்றோம். இது ஆக்சுவலா என்ன பண்றோம், சேம் ஒரே மாரி போற வண்டியில என்ன பண்றோம், கொஞ்சம் டிஃபரன்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு ஒரு பஸ் வேகமா போகும், ஒரு பஸ் என்ன பண்ணா கொஞ்சம் லேட்டா வரும். கரெக்ட்டுங்களா சார்? எந்த பஸ் வேகமா போகுதுன்னு தெரிஞ்சுட்டு அதுல ஏறப்போ அது பாயிண்ட் டு பாயிண்டா இருந்தா என்னங்க பாத்தீங்கன்னா வேகமா போயிருவாங்க. கரெக்ட்டுங்களா சார்? அப்படிங்களா அதே மெத்தட் தான் இதுங்க சார். ஃபைன் சார். ஆக்சுவலா எங்களுக்கு வந்து எனக்கு வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசு தான். நீங்க சொன்னீங்க இருக்கிற ரொம்ப பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் தான் பண்ணுவாங்கன்னு. பட் நீங்க சொல்லும்போது எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று ரைஸ் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார். தேங்க் யூ வெரி மச் சார். பிரதர் இப்பதான் ஜாயின் பண்ணேங்க பிரதர். ஒரு ஓவராலா சொல்லிடுங்க பிரதர். இப்பதான் ஜாயின் பண்ணேன், லேட் ஆயிடுச்சு. பை லோ செல் ஹை. அதாவது என்ன பண்றோம், நம்ம லோல பை பண்ணா தான் அது ஹை பிரைஸ் போறப்ப செல் பண்ணா ப்ராஃபிட். கரெக்ட்டுங்களா? இதே கான்செப்ட் தான் பேர் ட்ரேடிங் யூஸ் பண்றோங்க. 2 ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். 2ல எது வேல்யூவேஷன் இப்ப இருக்கக்கூடிய இந்த பொசிஷன்ல எது வேல்யூவேஷன் ஹையரா இருக்கோ அதை செல் பண்ணிடுறோம். அதே மாதிரி எது இப்ப வேல்யூவேஷன் லோவா இருக்கோ அதை பை பண்றோம். ஓகே, இந்த வேல்யூவேஷன்ங்கிறது இது வந்து மார்க்கெட் கேப் அதெல்லாம் கிடையாதுங்க. இப்ப இருக்கக்கூடிய அனாலிசிஸ் சரிங்க, இப்ப இருக்கக்கூடிய அதோட மூவ்மெண்ட்ஸ், இப்ப இருக்கக்கூடிய அதோட பொசிஷன் சைசிங் வச்சு இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்க சார்? இந்த மாதிரி வந்து optionstar.in/pair trading போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம 8 செக்டார்ஸ் சரி 8 செக்டார்ல வந்து நம்ம அனலைஸ் பண்றோம். ஒன்னொன்னுலயும் சிலதுல பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்கும், அடுத்து ஒண்ணுல 3 பேர் இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட்டா வந்துடும். நம்ம எதுவுமே அனலைஸ் பண்றது என்ன பார்க்க போறோம்னாங்க, இங்க இருக்கக்கூடிய ட்ரேடிங் சிக்னல். சரிங்களா? இந்த ட்ரேடிங் சிக்னல் எது சொல்லுதுன்னு பாருங்க. அது வெரி ஸ்ட்ராங்னு சொல்லுது. சரிங்களா? அப்ப வெரி ஸ்ட்ராங்னா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஷார்ட் எக்ஸ்பென்சிவ், லாங் சீப். அதை என்ன சொல்லியிருக்கோம், 1000 ரூபாய்க்கு நம்ம பை பண்றோம், 1100 ரூபாய்க்கு செல் பண்ணா ப்ராஃபிட். கரெக்ட்டுங்களா? அது ஒரே ஷேரை பை பண்ணி செல் பண்ண. ஆனா இந்த பேட்டர்ல என்ன பண்றோம்னா 1000 ரூபாய்க்கு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷேரை நம்ம பை பண்றோம், 1100 ரூபாய் இருக்கிற இன்னொரு ஷேரை செல் பண்றோம். இங்கே லாங் எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரி மாறி மாறி வரும். சரிங்களா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில இதோட ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, லாங் சீப் அடுத்து ஷார்ட் எக்ஸ்பென்சிவ். அப்படின்னா இந்த 2ல எது எக்ஸ்பென்சிவா இருக்கோ அதை என்ன பண்ண போறாங்க, செல் பண்ண போறோம். அடுத்து எது கம்மியான பிரைஸ் இருக்கோ அதை பை பண்ண போறோம். சரிங்களா? இதை டைரக்டா நம்ம ஸ்டாக்ல பண்ண முடியாது அப்படிங்காட்டி ஃபியூச்சர்ல நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஃபியூச்சர் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நம்ம HDFC ஃபியூச்சரும் இருக்கும், ICICI ஃபியூச்சர்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்றாங்க, இதுல போய் HDFC ஃபியூச்சரை செல் பண்ணிட்டு ICICI ஃபியூச்சரை வந்து என்ன பண்றாங்க, பை பண்றோம். நம்ம ஆப்ஷன் பண்ணலாம். ஆப்ஷன் பண்ணா ரிஸ்க் இருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அந்த பிரீமியம் வந்து என்ன ஆகுங்க, சில நேரம் கரைஞ்சு அதுக்கப்புறம் டிகே ஆகும். ஆனா ஃபியூச்சர்ல டிகே நடக்காது. அப்படியே நெட் டு நெட் ப்ராஃபிட் இருக்கும். அது ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சப்போஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா மூவ்மெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம சில நேரம் சில ரிஸ்க் இருக்கும். Q2 ரிசல்ட் வருது, அடுத்து Q3 ரிசல்ட், அந்த மாதிரி ரிசல்ட் சமயம் இருக்கு பாத்தீங்களா, அப்ப இதை நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா சில ஷேர் அந்த ரிசல்ட்டுக்காக மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். அப்ப நடக்கிறப்ப என்ன பண்ணக்கூடாது, இந்த இதை வந்து நம்ம வந்து பேட்டர்னிங் பண்ணணும். இது நம்ம பேட்டர்னிங் எப்ப பண்ணணும்னா நார்மல் டேஸ்ல. சரி, இப்ப என்னன்னா எந்த நியூஸும் கிடையாது. கரெக்ட்டுங்களா? அப்ப ஏற்கனவே இந்த நியூஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப சாஃப்ட்வேர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இப்ப நம்ம எடுக்கலாம். எவ்வளவு நாளைக்கு ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்குங்க பிரதர்? ப்ராஃபிட் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்ப இன்னைக்கு எடுக்கிறோங்க. இப்ப லாஸ்டா நம்ம போட்டது வந்து 6th நம்ம சொன்னோம். இப்ப வெள்ளிக்கிழமை சொன்னோம் இல்லைங்களா, அப்ப வெள்ளிக்கிழமை போட்டது இன்னைக்கு காலையிலேயே ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்ப நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட் டிஃபைன் பண்ணிக்கலாங்க. இதுல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கு. சரிங்களா? இது என்ன கால்குலேஷன் பாத்தீங்கன்னா, நமக்கு இங்க இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட் அனாலிசிஸ், அதாவது இந்த 3 ஸ்ப்ரெட் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஹிஸ்டாரிக்கல் மேக்ஸ் ஸ்ப்ரெட், அடுத்து மினிமம் ஸ்ப்ரெட், அடுத்து பிரைஸ் கேப் இருக்கு பாத்தீங்களா. இப்ப இருக்கிற பிரைஸ் கேப் வந்து 533 ரூபாய் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இதோட வந்து மினிமம் ஸ்ப்ரெட் வந்து 478. அப்ப என்ன பண்றோங்க, 478 மைனஸ் பண்ணீங்கன்னா 55 ரூபாய் கிடைக்குது. அப்ப அந்த 55 இன்டு இதோட லாட் சைஸ் 550 போட்டீங்கன்னா 30,000 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு வருங்க. அடுத்து ரெண்டாவது வந்து சில நேரத்துல இந்த பிரைஸ் வந்து நமக்கு டிஃபரன்ஷியேட் இருக்குங்க பாருங்களேன். இப்ப இதுல பாருங்க SBI பிரைஸ் வந்து 800 ரூபாய் இருக்கு. ஓகே, அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா பாருங்க 250 ரூபாய் இருக்கு. இதுல என்ன சொல்லுதுன்னா ஷார்ட் எக்ஸ்பென்சிவ் அடுத்து லாங் சீப்னு சொல்லுது. அப்ப என்ன பண்ணலாங்க, நம்ம 850 செல் பண்ண சொல்லுது, 250 பை எடுக்கலாம் சொல்லுது. அதாவது பேங்க் ஆஃப் பரோடா பை எடுக்க சொல்றாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன சொல்லுங்க, ஆனா நீங்க ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா லாட் சைஸ் மாறி இருக்கும். கரெக்ட். அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ஏத்த லாட் சைஸ் 200 250 எப்படி நமக்கு வந்து ஈக்குவல் ஆகாது இல்லீங்களா?
அப்படி இது வந்து அமௌண்ட் வைஸ் இது பண்ணிக்கணுமா? கரெக்ட். நம்ம அமௌண்ட் வைஸ் ஈக்குவல் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே பிரதர். அவ்வளவுதாங்க. இந்த ஸ்ப்ரெட் மட்டும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன். ஓகேப்பா. இந்த ஸ்ப்ரெட் வந்து நமக்கு இப்போ எவ்வளவு ப்ராஃபிட் மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இது. ஆக்சுவலா இதுல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாங்க, எடுக்கக்கூடிய பேரும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஆமா எந்த சைடு ட்ரேட் பண்ண போறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா. ஆன்சரும் தெரிஞ்சிருச்சு. நீ என்ன அது வந்து மூவ்மெண்டானா சரி அவ்வளவுதான். ஓகே கொஸ்டினும் தெரியும், ஆன்சரும் தெரியும், எங்க மூவ்மெண்ட் ஆக தெரிய போகுது, எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்க போகுது, எல்லாமே அதுல தெரிஞ்சிருச்சுங்க. ஓகே. கரண்ட் பிரைஸ் கேப்ல வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் மினிமம் ஸ்ப்ரெட் வந்து மைனஸ் பண்ணா அதுதான் நமக்கு அதான் ரிசல்ட். அப்ப 571 இருக்குதுங்க. அப்ப 550 போட்டீங்கன்னா ரூ. 21 டிஃபரன்ஸுங்க. ஓகே ஓகே. அவ்வளவு. அப்ப ரூ. 21 இதுல கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் ப்ராஃபிட். நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் ப்ராஃபிட்காக எய்ம் பண்ண வேண்டாங்க. 50% ரிசல்ட் கிடைச்சாவே கட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. எப்படின்னா ஏதாவது நமக்கு ரிசல்ட் வருது, அவுட் சைட்ல ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா இந்த பேரோட இது வந்து கோரிலேஷன் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணிக்கலாம், ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ். இப்ப 50% என்ன சொல்லியிருக்கோம், நம்ம டார்கெட் சொல்றோம் இல்லைங்களா? அடுத்து என்ன பண்ணிக்கலாம், அதுல வந்து ஒரு 20% எஸ்எல்லாம் வச்சுக்க. 20% மேல தாண்டி போயிட்டே இருக்குன்னு என்ன அர்த்தம், அதுல ஏதோ நியூஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப வெளியே வந்துடணும். ஓகே ஓகே ஓகே. சார் இப்ப கரண்ட் பிரைஸோட நம்ம ஹிஸ்டாரிக்கல் மின்ன மட்டும் தான் நம்ம மைனஸ் பண்ணணும். அந்த மேக்ஸ் ஸ்ப்ரெட்ங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம் இப்போதைக்கு. அப்படிதானே? இல்லைங்க சார். அதான் இப்ப இந்த ஸ்கோருக்கு இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங். என்ன சொல்லியிருக்குங்க சார், நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் அதாவது வந்து இது வந்து மினிமம் ஸ்ப்ரெட்டோட மைனஸ் பண்றோம். எப்ப பண்றோம் அப்படின்னாங்க, எப்பெல்லாம் எக்ஸ்பென்சிவா நம்ம ஷார்ட் பண்றோமோ. ஓகே ஓகே. இதே எக்ஸ்பென்சிவா நம்ம லாங் பண்றோம்னு வச்சுக்கலாம் சார். அப்ப இது வந்து என்ன பண்ணுவோம், டைரக்டா வந்து மேக்ஸ் ஸ்ப்ரெட்டோட மைனஸ் பண்ணணும். ஓகே ஓகே புரிஞ்சு. ஓகே ஓகே. இப்ப ஷார்ட் எக்ஸ்பென்சிவ்னா மின்னோட மைனஸ் பண்ணணும், லாங் எக்ஸ்பென்சிவ்னா மேக்ஸோட மைனஸ் பண்ணணும். மேக்ஸோட மைனஸ் பண்ணணும். ஆமா. ஓகே ஓகே. காட் இட். ஓகே. थैंक यू சார். இந்த வேலை. தேங்க்ஸ் சார். ஆனா இந்த இது என்ட்ரி எடுக்கும் போது இப்போ 98% கிடைக்கும். இப்போ நான் பாக்கலன்னு வச்சுக்கேன், இந்த டைம்ல நான் பாக்கல. சப்போஸ் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு தான் பாக்குறேன்னா அப்ப என்ன பெர்சன்டேஜ் இருக்கோ அதை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கணும். கரெக்ட் தானே? ஆமா ஆமா கரெக்ட்டுங்க சார். இப்ப நம்ம பாக்குறப்ப இந்த ஸ்கோர் இருக்குங்க சார். இது வந்து வேரியேஷனாக சான்சஸ் இருக்குங்க சார். சரி சரி. இல்ல அந்த டைம்ல என்ன இருக்கோ அப்ப அதை அந்த கரண்ட் பிரைஸ்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். அப்படிதானே? கரெக்ட்டுங்க சார். இது என்ன, இது நம்ம இது வந்து உடனடியே டக்குன்னுலாம் மாறாது இல்லைங்களா? ஏன்னா இது என்ன, இப்ப இருக்க மார்க்கெட் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப வந்து ஒரு 1/2 hour 1 hour ஆகணுங்க. அந்த அளவுக்கு டைம் எடுத்து தான் இது மூவ்மெண்ட் ஆகும். உடனடியே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேரியேஷன் வந்து ஒரு 10 காசு 50 காசு ₹1 அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கலாங்க. நம்ம வந்து இதோட எக்ஸ்ட்ரீம் இது வந்து வேரியேஷன் வராது. ஓகே, அனைவருக்கும் நன்றி. இப்ப நான் மீண்டும் மற்ற விஷயங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ சார்.